இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 40 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 40 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார்? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள். ஆன்சர் இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் நாள் எது? உலக சுற்றுச்சூழல் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூன் 5. ஆன்சர் ஜூன் 5. நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி, கூற்று காரணம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. காரணம், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் கூற்று மட்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் தவறு. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது சரி. ஆனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்க என்பது சரி. ஆனால் பாருங்கள், வனவிலங்குகளை பாதுகாக்கலாம் இது கொண்டாடப்படுவதில்லை. இது நீரினுடைய இன்றியமையாமையை உணர்த்துவதற்காக கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட், மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாங்குடி மருதனார். ஆன்சர் மாங்குடி மருதனார். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். எந்த நூல்னா மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில். ஏரியை கண்மாய் என்று அழைக்கும் நிலப்பகுதி எது? ஏரியை கண்மாய் என்று அழைக்கும் நிலப்பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாண்டி மண்டலம். ஆன்சர் பாண்டி மண்டலம். நெக்ஸ்ட், மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு என்ன பெயர்? மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு டேஷ் என்று பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உறை கிணறு. ஆன்சர் உறை கிணறு. நெக்ஸ்ட், மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊருணி. ஆன்சர் ஊருணி. நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கல்லணை பற்றி. கல்லணையின் நீளம், கல்லணையின் அகலம், கல்லணையினுடைய உயரம். ஆன்சர் 2 மற்றும் 4 மட்டும் சரி. ஆப்ஷன் பி, 2 மற்றும் 4 மட்டும் சரி. கூற்று 2ம் 4ம் சரி. ஏன்னு பார்க்கலாம். கல்லணையினுடைய நீளம் 1080 அடி. இதில் 1060 அடின்னு இருக்குது, அதனால் தவறு. கல்லணையினுடைய அகலம் கல்லணையின் அகலம் 40 முதல் 60 அடி, இது சரியானது. கல்லணையினுடைய உயரம் 15 முதல் 18 அடி வரை, 15 முதல் 18 அடி வரை, அதுதான் சரியானது. ஆனால் இதில் 28 அடின்னு இருக்குது, அதனால் தவறானது. தமிழகத்தின் விரிவான பாசன திட்டமாக கல்லணை உள்ளது, இது சரி. அதனால் கூற்று 2 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, புறப்பாட்டு. ஆன்சர் புறப்பாட்டு, அதாவது புறநானூறு. புறநானூறுனுடைய மற்றொரு பெயர் தான் புறப்பாட்டு. நெக்ஸ்ட், நாட்டின் சிறந்த அறங்களுள் நீரே முதன்மையானது என்று கூறியவர் யார்? நாட்டின் சிறந்த அறங்களுள் நீரே முதன்மையானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளுவர். நெக்ஸ்ட், கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது? கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்டுள்ள அணை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தௌலீஸ்வரம். இது எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டதுன்னா கோதாவரி. தௌலீஸ்வரம், கோதாவரி. நெக்ஸ்ட், நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக உள்ளன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தோ பரமசிவன். ஆன்சர் தோ பரமசிவன். நெக்ஸ்ட்,
தமிழ்நாடு எந்த வகை மண்டலத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு எந்த வகை மண்டலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வெப்ப மண்டலம். ஆன்சர் ஆப்ஷன் பி வெப்ப மண்டலம். நெக்ஸ்ட், குள்ள குளிர குறைந்து நீராடி என்று கூறியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆண்டாள். ஆன்சர் ஆண்டாள். நெக்ஸ்ட், தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை எவ்வாறு அழைப்பர்? தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருமஞ்சனம் ஆடல். திருமஞ்சனம் ஆடல். இந்த ஆப்ஷன் சியும் டியும் பாருங்கள், ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. திருமஞ்சனம் ஆடல் என்பது தான் சரி. நெக்ஸ்ட், பரமசிவன் அவர்களின் கீழ்கண்ட கூற்றை ஆராய. மொத்தம் 4 கூற்றுகள் இருக்குது. குளிர்த்தல் என்பதற்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது பொருள். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறினார். யார்? பரமசிவனை பற்றி சொல்லியிருக்கு. நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறினார். இதில் எந்த கூற்று சரியானது? ஆன்சர் கூற்று 2 மற்றும் 4 சரியானது. குளித்தல் என்பதற்கு குளிர்வித்தல் என்று பொருள். இதில் உடம்பை தூய்மை செய்தல் அப்படின்னு இருக்கு, அதனால தவறு. குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று, சரி. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் ஆண்டாள். இதில் பரமசிவன் இருக்கு, தவறானது. நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறினார், இதுவும் சரி. ஆன்சர் 2, 4 சரி. நெக்ஸ்ட், இந்திய நீர்ப்பாசன தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசன தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சர் ஆர்தர் காட்டன். ஆன்சர் சர் ஆர்தர் காட்டன். நெக்ஸ்ட், காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1829. 1829. நெக்ஸ்ட், கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு. கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையானது கட்டப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1873. ஆன்சர் 1873. நெக்ஸ்ட், பழந்தமிழரின் அணை கட்டும் திறனை பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறியவர் யார்? பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறியவர் யார்? ஆன்சர் சர் ஆர்தர் காட்டன். ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன். நெக்ஸ்ட், சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் சி ஔவையார். நெக்ஸ்ட், முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஆன்சர் ஜான் பென்னிக்விக். ஆன்சர் ஜான் பென்னிக்விக். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், முல்லை பெரியாறு அணை நீர் கீழ்கண்ட எந்தெந்த மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தப்படுகிறது? அதை 4 கூற்றுகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது? ஆன்சர் 2 மற்றும் 3 சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் நீர்ப்பாசன வசதிக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தப்படுவது தான் முல்லை பெரியாறு அணை. நெக்ஸ்ட், சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி குண்டம். ஆன்சர் குண்டம். நெக்ஸ்ட், கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி பூட்டை கிணறு. ஆன்சர் பூட்டை கிணறு. நெக்ஸ்ட், கூவல் என்பது? கூவல் என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. நெக்ஸ்ட், அடிநிலத்து நீர் நீர்மட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடிநிலத்து நீர் நீர்மட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் குமிழி ஊற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி குமிழி ஊற்று. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் எது? 4 கொடுத்துருக்காங்க. இதில் வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏரி. ஆன்சர் ஏரி. நெக்ஸ்ட்டு,
கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி அகழி. ஆன்சர் அகழி. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது தவறானது? முதல்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அருவி, மலை முகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது, சரியானது. ஆழி கிணறு என்பது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு, இதுவும் சரியானது. ஆழி என்றால் கடல் என்று பொருள், அதனால் கடலுக்கு பக்கத்தில் அமைந்த கிணறு ஆழி கிணறு. நெக்ஸ்ட்டு, குண்டு என்பது தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை, இது தவறு. இது ஒரு சிறிய நீர்நிலை தான், பெரிய நீர்நிலைன்னு இருக்கு. ஆறு, பெருகி ஓடும் நதி, அதனால் தவறானது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், சரளை நிலத்தில் தோண்டி கல் மற்றும் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கட்டுக்கிணறு. ஆன்சர் கட்டுக்கிணறு. நெக்ஸ்ட், நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி புனர்குளம். ஆன்சர் புனர்குளம். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஒவ்வொன்றா நம்ம பார்த்தலாம். இளஞ்சி, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், சரியானது. ஊற்று, அடியிலிருந்து நீர் ஊறுவது, சரியானது. கேணி, அகலமும் ஆழமும் உடைய பெருங்கிணறு, சரியானது. சிறை, சிறிதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை. சிறிதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு பேர் குண்டம் என்று பெயர். சிறை அப்படிங்கிறது தவறானது. சிறை என்பதற்கு தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை என்று பொருள். சிறை என்றால் தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை, அதனால் தவறானது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், சார் ஆர்தர் காட்டன் கல்லணைக்கு இட்ட பெயர். கல்லணைக்கு சார் ஆர்தர் காட்டன் ஒரு பெயர் இட்டிருப்பார், அந்த பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி கிராண்ட் அணைக்கட். ஆன்சர் கிராண்ட் அணைக்கட். நெக்ஸ்ட், பாசனத்திற்கு பெருமளவில் பயன்படுத்தப்படும் நீர்நிலைகள். பாசனத்திற்கு பெருமளவில் பயன்படுத்தப்படும் நீர்நிலைகள். ஆன்சர் ஆப்ஷன் டி ஏரியும் குளமும். ஏரி, குளம். நெக்ஸ்ட், குமிழி தூம்பு என்ற அமைப்பு யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? குமிழி தூம்பு என்ற அமைப்பானது யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி சோழர்களின் காலம். ஆன்சர் சோழர்களின் காலம். நெக்ஸ்ட், கூற்று காரணம் பார்க்கலாம். கூற்று, நம் முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். காரணம், நீரே மனித வாழ்வின் அடித்தளம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, இரண்டும் சரியான விளக்கமும் கூட. அதனால் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இது சொல்லும் பொருளும் பொறுத்துக. குந்த என்றால் உட்கார என்று பொருள். கந்தம் என்றால் மனம் என்று பொருள். மிசை என்றால் மேலே என்று பொருள். விசனம் என்றால் கவலை என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. இலக்கண குறிப்பு தருக. வெந்து, வெம்பி, எய்தி. ஆன்சர் ஆப்ஷன் சி வினை எச்சங்கள். இலக்கண குறிப்பு வெந்து, வெம்பி, எய்தி, வினை எச்சங்கள். நெக்ஸ்ட், இலக்கண குறிப்பு தருக. மூடுபனி, ஆடுகிளை. மூடுபனி, ஆடுகிளை. ஆன்சர் ஆப்ஷன் டி வினைத்தொகைகள். ஆன்சர் வினைத்தொகைகள். அவ்வளோதான், நம்ம 40 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 40 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன இயல்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.